பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னை அழைத்து வந்தார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மேல் வைராக்கியம் உள்ள தேவன் என்ற ஒரு தலைப்பில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதல் ஆராதனையிலே தேவன் எவ்வளவு வைராக்கியமானவர், அவருடைய வைராக்கியத்தை கர்த்தர் நமக்குள் வைப்பதற்காக அவருடைய தூய ஆவியை நமக்குள் வைக்கிறார் என்று தியானித்தோம். அந்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது என்னென்ன காரியங்களெல்லாம் செய்வார், நமக்குள் என்னென்ன வைராக்கியத்தோடு கிரியை செய்வார் என்பதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு அந்த காரியங்களை சற்று சொல்லிவிட்டு, சில தெய்வ மனிதருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் உள்ளே நுழைந்து என்னென்ன காரியங்களை வைராக்கியமாய் செய்தார், அதே ஆவியானவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதை தியானிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஆவியானவர் பேசும் பொழுது அது இருதயத்தில் எழுதப்படும். இன்றைக்கும் கூட ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண போகிறோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை இரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இன்று இந்த அற்புதமான ஆராதனை வேளையில் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அத்தனை சக்திகளையும் பரிசுத்த ஆவியானவர் முடக்கி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தப்படுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது பிசாசின் வல்லமைகள் தெரிப்பண்டு போகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நோய்கள் சுகமடையட்டும். இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது மனதில் உள்ள டிப்ரெஷன் மறையட்டும். இந்த வார்த்தைகள் வெறுமனே திரும்பாது என்று சொன்னீர். நீர் சொன்னதை செய்து திரும்புவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மேல் வைராக்கியம் உள்ள தேவன். நிறைய பேருக்கு தன் பிள்ளைகள் அப்படின்னா ஒரு வைராக்கியம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இது என் பிள்ளை, என் ரத்தம், என் வித்து, ஒரு வைராக்கியம் இருப்பதை போல சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தருக்கு அவருடைய பிள்ளைகளின் மேல் ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஆவியை நமக்கு அருளி செய்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் நமக்குள்ளும் அதே வைராக்கியம் வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வைராக்கியத்தினால் நாம் ஒன்றும் செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியம் நமக்குள் வந்துவிட்டால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடாது. இன்றைக்கு கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான சத்தியம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை சொல்லும் பொழுது, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். சீயோன் என்றால் தேவன் வாழ்கிற இடம். இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவன் வாழ்கிற இடம். அப்படி தானே? எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் தான் சீயோன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் நானும் தான் எருசலேம். எங்கோ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேம் அல்ல. யார் யார் இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை திறந்து நீர் எனக்குள் வந்து வசியம் என்று சொல்கிறார்களோ அவர்களை வேதம் சீயோன் என்றும் எருசலேம் என்றும் அழைக்கிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் அழைத்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உன்மேல் கடும் வைராக்கியம் கொண்டேன். கடும் வைராக்கியம். அவர் யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க. 2வது, அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம். கடும் வைராக்கியம்,
மகா உக்கிரமமான ஒரு வைராக்கியம். தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து சொல்லும் பொழுது, என் மகனே, என் மகளே, என்னை குறித்து யாரு கவலைப்படலை, என் மேலே யாருக்கும் பாரம் இல்லை, நானே சோர்ந்து போயிட்டேன், நீங்கள் உட்காந்துருந்தா இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக பாரப்பட்ட உண்மையில் வைராக்கியம் உள்ளவர் தேவன் இருக்கிறார். அவர் எதற்காக வைராக்கியமா இருக்கிறாராம்? 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் வைராக்கியம் கொண்ட நான் சீயோனிடத்தில் திரும்பி. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் மேல வைராக்கியமா இருந்ததுனால தான் உன்னை திரும்பி பார்க்க வைக்கிறேன். அல்லேலூயா. முழு உலகமே உன்னை மறந்து போனாலும் உன்னை மறக்காத ஒரு தேவன் நான் திரும்பி பார்க்கிறேன். சிலுவை சுமந்த போதும் கூட அவர் திரும்பி பார்த்தார். அவர் கடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஏழை குருடன் அவரை நோக்கி கூப்பிடுகிறான் பிச்சை கேட்டு. அவனை திரும்பி பார்க்கிறார். அதே இருதயம் உள்ள தேவன் இன்றைக்கு இந்த கூடுகையில், இந்த ஜெபாலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் வைராக்கியம் உனக்காக திரும்ப வைத்திருக்கிறது. தேவன் திரும்பினால் அற்புதங்கள், தேவன் திரும்பினால் சுகம், தேவன் திரும்பினால் சமாதானம், தேவன் உங்களுக்காக திரும்பினால் அபிஷேகம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எதுக்கு திரும்பினேன்? உன்னிடத்தில் வந்து நிரந்தரமாய் தங்க போகிறேன், நான் உனக்குள் வந்து வாசம் பண்ண போகிறேன். 2வது சொல்லுகிறார், நான் உன்னை சத்திய நகரமாக மாற்ற போகிறேன். அடுத்து 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன்னை பரிசுத்த பர்வதமாக மாற்ற போகிறேன். இதற்குத்தான் நான் உன்னிடத்தில் வைராக்கியமாயிருக்கிறேன். ஒருவேளை என்னிடத்தில் ஆண்டவர் இல்லையா? முன்னெல்லாம் ஆண்டவர் பிரசனத்தை உணர்ந்தேன், ஆனால் இப்போ உணர முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள் வந்து தங்க நான் வைராக்கியத்தோடு இருக்கிறேன். ஐயோ, முன்னெல்லாம் சத்தியத்தின் மேலே நான் தாகமாக இருந்தேன், வேதத்தை வாசித்தேன், தியானித்தேன், தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஆசையாய் பிரசங்கத்தை கேட்டேன், இப்பொழுதெல்லாம் எனக்கு பெரிய பற்று இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, என் வைராக்கியம் உன்னை சத்திய நகரமாக மாற்ற போகிறது. ஐயா, பரிசுத்தம் இல்லாம போயிருச்சு, என் வாழ்க்கையில் அப்பப்ப பாவம் வருது, போகுது, இறங்குது, ஏறுது. இல்லை இல்லை இல்லை, என் வைராக்கியம் உன்னை பரிசுத்த பர்வதமாக மாற்றுகிறது. பரிசுத்த பர்வதம் என்றால் தேவன் நிரந்தரமாய் தங்கும் ஒரு பர்வதம். நீ அப்படித்தான் மாற்றுவது என் வைராக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கூட சில பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் வைராக்கியம், என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கணும் ஒரு வைராக்கியம், என் பிள்ளைய பெரிய இராணுவ தளபதியாய் மாற்றின வைராக்கியம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன் பிள்ளைகளை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனே அவன் வைராக்கியத்தின்படி செய்ய வேண்டியதை செய்யும் போது தேவனுடைய வைராக்கியம் உங்களை சத்திய நகரமாய் மாற்றும், பரிசுத்த பர்வதமாய் மாற்றும். ஆகவே தான் தேவனுடைய வைராக்கியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முதலாவது வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மை கட்டுகிற வைராக்கியத்தோடு இருக்கிறார். நிறைய நேரம் தேவன் பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிறவர். இந்த முழு பூமியை பாருங்களேன், ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், நான் சிருஷ்டித்த பூமி எவ்வளோ அழகா, தேவன் எல்லாத்தையும் அழகாக தானே சிருஷ்டித்திருப்பாரு. ஆனால் இப்பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதற்கு காரணம் என்ன? வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூமிக்குள் விழும்போது இந்த பூமியை அலங்கோலப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய கண்கள் அதை பார்த்தவுடனே அவருக்குள் ஒரு வைராக்கியம் எழும்புகிறது. அல்லேலூயா. நான் அழகாய் சிருஷ்டித்தது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் போய்விட்டதே என்று ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது, வெளிச்சம் உண்டாக கடவுள் எல்லாம் 1 by 1 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அழகிய யூனிவர்சல் இந்த கிங்டம், இந்த பெரிய அண்ட சராசரத்தை கர்த்தர் அழகாய் உருவாக்கினார். அல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் உங்களை மறுபடியும் எடுத்து கட்டும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, என் மேல் நீர் வைக்கிற வைராக்கியம் என்னை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்தும். அல்லேலூயா.
அதற்கு முதல் அற்புதமே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நடந்து போச்சு. அல்லேலூயா. முழு பூமியும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்ததை தேவனுடைய கண்கள் பார்த்தது, வைராக்கியம் கொண்டது. இதை அழகாய் சிருஷ்டித்து என் பிள்ளைகளுக்கு என்று கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு பிரதர். ஒழுங்கின்மையாகி போச்சு, வெறுமையாகி போச்சு, இருளாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உனக்கு வைராக்கியம் இல்லாமல் இவ்வளோதான் என் வாழ்க்கை, இப்படியே இருந்து இப்படியே போக வேண்டியதான் நினச்சிக்கிட்டு இருக்க மகனே மகளே, இல்லை இல்லை இல்லை, நான் உன்மேல் அசைவாட இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய அசைவாடுதல் உன்னை மறுபடியும் எடுத்து கட்டப்போகிறது. அதை புரிந்து கொள்ள சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை மறுபடியும் வாசிங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தை 16ஆம் வசனத்துல விளக்கி காண்பிக்கிறார். வாசி. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்பும் போது எப்படி தெரியுமா திரும்பினேன்? மன உருக்கத்தோடு. அல்லேலூயா. அன்று குருடனை பார்த்தபோது எப்படி திரும்பினார்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். எல்லாரும் சொல்றாங்க, பிச்சை எடுக்கிற போய் அமைதியா இருப்பா, அவர் எவ்வளவு பெரிய தேவ குமாரன் போறாரு. இல்லை இல்லை, இயேசு திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. மனதுருக்கத்தோடு திரும்பி அந்த குருடனின் வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டிவிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், நான் மன உருக்கத்தோடு உன்னிடத்தில் திரும்பி இருக்கிறேன். எதற்கு தெரியுமா? உன் ஆலயத்தை கட்ட. அல்லேலூயா. நாமே ஒரு ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவருடைய வைராக்கியம் மன உருக்கத்தோடு உங்களை மறுபடியும் எடுத்து கட்ட விரும்பிருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வைராக்கியம் உங்களை அப்படியே விட்டுட்டு போறது கிடையாது. இந்த உலகம் உங்களை விட்டுட்டு போகும், கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கலாம், உங்கள் பொருளாதார வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கலாம், உங்கள் ஆலயமே கட்ட முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அடுத்த பரிமாணத்துக்கு செல்ல முடியாமல் தடைப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மன உருக்கத்தோடு நான் திரும்பினேன். எதற்கு தெரியுமா? உன்னை மறுபடியும் கட்டி எழுப்ப. அதுதான் அவருடைய வைராக்கியம். அந்த வைராக்கியம் நம்மை கட்ட நம்முடைய எல்லைகளுக்குள் வந்திருக்கிறார். பாருங்கள், இந்த வைராக்கியம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற வைராக்கியம். ஆகவே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கட்டுவதற்காக முதலாவது அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ரகசியத்தை தெரிஞ்சுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தில் குறுக்கிடணும்னா முதல்ல அவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அல்லேலூயா. பைபிளில் நிறைய வார்த்தைகள் போட்டிருக்கு. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அது அவருடைய வைராக்கியம். சகரியா 8:2-3 வாசிக்கும் போது ஒரு வசனம் சொல்லப்பட்டது, உன்னை பரிசுத்த பர்வதமாய் மாற்றுவது என்னுடைய வைராக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக சிலுவையில் என் ரத்தத்தை சிந்தினேன், என் ஜீவனையை கொடுத்தேன். ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ண வைராக்கியத்தோடு வந்த தேவன் வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை மாம்சமாக இயேசு என்ற பெயரில் பூமியில் உலாவை செய்தார். இப்பொழுது தூய ஆவியானவரை அருளி செய்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையும் தேவ குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நம் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி 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 பரிசுத்த பர்வதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய வைராக்கியம். இந்த கடைசி நாட்களில் தேவன் ஆவியானவராய் வந்திருக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா? ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா.
நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பரிசுத்தமாக இல்லாதனால ஆவியானவர் வரமாட்டாரு, நான் என்னைக்கு பரிசுத்தமாகறனோ அன்னைக்கு ஆவியானவர் என்னை அபிஷேகிப்பார். இல்லை இல்லை இல்லை, ஆவியானவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் அவருடைய வைராக்கியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் போதும். யோவான் 16:8 சொல்கிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் உள்ளே வந்தால் வைராக்கியத்தோடு உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை சகல சத்தியத்திற்கு நடத்துவார். நிறைய நேரங்கள் ஆவியானவரின் வைராக்கியம் இல்லாம நம்ம வைராக்கியத்திலே வண்டி ஓடிட்டு இருக்கும். நான் முதல் ஆராலையும் சொன்னேன், பேதுருவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆண்டவர் கேட்டார், உடனே சொன்னான், உமக்காக ஜீவனை விடவும் நான் ரெடியாக இருக்கேன் ஆண்டவரே. எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டாண்டவர், அப்படி தானே சொன்னார். ஆனால் இயேசுவை விசாரிக்க கொண்டு போகிறார்கள். அண்ணா காய்பா அரண்மனைக்குள்ள வெளியில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த வேலைக்காரிக்கு முன்னாடி கூட வைராக்கியமாக பேச முடியல. அவரை நான் அறியேன் அறியேன். கடைசியில் வேதம் சொல்கிறது, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் போயிட்டான். வைராக்கியம் எங்கே போச்சு? மனுஷீக வைராக்கியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் ஆவியானவருக்குள் நீங்கள் கொள்ளுகிற வைராக்கியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட வைராக்கியத்தோட கர்த்தருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் நினைச்சீங்கன்னா உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என் வைராக்கியத்தின்படி அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவரின் வைராக்கியத்தின்படி அது நடக்கட்டும். ஆவியானவர் உங்களுக்கு வைராக்கியம் கொடுப்பார். அதே பேதுருவுக்குள் பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இறங்குகிறார், அவனை நிரப்புகிறார். பைபிள் சொல்லுகிறது, எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? சபையை கட்ட. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொல்றார் மத்தேயு 16:18, உண்மையிலே என் சபையை கட்டுவேன். கட்டும் ஒரு வைராக்கியம். ஆனால் கட்ட வேண்டிய ஆளு கட்டுக்குள்ள போயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு, உங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்வேன்னு. ஆனால் இன்னிய நிலவரம் உங்களை சோர்ந்து போக வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பேதுருவை என் வைராக்கியம் மறுபடியும் எடுத்து நிறுத்தி கட்டி பயன்படுத்தினதை போல உன்னையும் என் வைராக்கியம் மறுபடியும் தூக்கி நிறுத்தும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? பேதுரு மறுதளிச்சுட்டு போய் சோர்ந்து பயிர் அழுது 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 ஆண்டவரே 3 முறை மறுதளிச்சேன். ஆண்டவரே சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மறுதளிச்சேன். வைராக்கியமாக தான் இருந்தேன். நான் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. பயம் வந்துருச்சு ஆண்டவரே. திடீர்னு கவ்விச்சு அந்த பயம், நடுக்கம் வந்துருச்சு, நிற்க முடியல, வேலை காரிக்கிட்ட கூட என்னால் பேச முடியல. அந்த ஒரு தடுமாற்றத்தில் இருந்த பேதுருவை உயிர்த்தெழுந்த பிழப்பு ஏசப்பா பார்த்துட்டு மன உருக்கமாக தாங்க மாற்றினார். எப்படி பார்த்தாரு? மன உருக்கமாக. இன்னைக்கு கூட நிறைய பேர் நான் பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன், முன்ன மாதிரி ஆண்டவருக்குள்ள வைராக்கியமே இல்லை, ஆண்டவருக்காக எவ்வளோ செய்யணும்னு நினச்சேன், எவ்வளோ காரியங்களை கொடுக்கணும்னு நினச்சேன், எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், பின்மாற்றத்தோடு இருக்கேன். இல்லை இல்லை, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் மன உருக்கத்தோடு உன்னிடத்தில் திரும்பி வந்திருக்கிறேன். பேதுருவை பார்க்கிறார். அவனை பார்த்த உடனே அவருக்கு மன உருக்கம். என்ன தெரியுமா சொன்னாரு? என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. நேச வைராக்கியத்தை அவனுக்குள் பற்ற வைத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொன்னார், நீ போய் எருசலேமில் காத்து கொண்டிரு, பெந்தேகோஸ்தே நாளன்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே நாளன்று ஆவியானவர் எல்லா சீடர்கள் மேலும் வந்து இறங்குகிறார். எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் வைராக்கியம் இறங்கி வருகிறது. இதுவரை அவர்களுடைய வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஆவியானவரின் வைராக்கியத்திற்குள் போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. எந்த பேதுரு அவன் வைராக்கியத்தில் ஒரு வேலைக்காரி முன்னாடி மறுதளிச்சானோ, அதே பேதுருவுக்குள் பெந்தேகோஸ்தே நாளன்று ஆவியானவர் இறங்குகிறார். இப்பொழுது ஆவியானவரின் வைராக்கியம் மறுபடியும் பேதுருவை எடுத்து நிறுத்துகிறது. அல்லேலூயா. பேதுரு நிற்கிறார். 120 பேர் நிற்கிற இடத்துல டக்குன்னு பேதுரை மட்டும் தூக்கி நிறுத்துறாருங்க. நல்லா கவனிங்க. 120 பேர்லாம் ஆவியானவர் இறங்கினாரு. ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வைராக்கியம் கொடுத்தாரு. ஆனால் பேதுரு மேலே இயேசுவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு இல்லையா? உன் மூலதம்பா நான் சபையை கட்டுவேன். ஆனால் அந்த பேதுரை தான் எல்லாரை விட டவுன் ஆகியிருக்கிறாரு. அந்த பேதுருவை தூக்கி நிறுத்துறாருங்க. 120 பேரில் அவர் ஒரு ஆள் தான் வந்து நிற்கிறாரு.
நின்னுட்டு என்ன சொல்றாரு? பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்று 3000 பேரை கர்த்தர் தம் பக்கம் இழுத்து கொண்டார். சபை கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த சபையில உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சு வைராக்கியமா இருந்தா அதை தடுக்க ஒரு சக்தியால் முடியாது. ஒருவேளை நீங்க பொருத்தனை பண்ணி இருக்கலாம், ஆண்டவரே இந்த சபையில என் மூலம் இவ்வளவு ஆத்துமாக்கள் வரணும், இந்த சபை கட்டுமான பணிக்கு நான் இந்த காரியத்தை செய்யணும், ஆண்டவரே என்னை கொண்டு இதை செய்யணும் ஆண்டவரே என்று நீங்க நினைத்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், பொருத்தனையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாம் பொருட்டாக இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார், மன உருக்கத்தோடு என் வைராக்கியம் உனக்கு நேராய் வருகிறது. பேதுருவை நான் எழுப்பினது போல உன்னையும் எழுப்புவேன். பேதுருவைக்குள் என் அபிஷேகத்தை ஊற்றினது போல உனக்குள்ளும் ஊற்றுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் உங்களுக்குள் வந்து இறங்கும் பொழுது அவருடைய வைராக்கியம் உங்களை எடுத்து கட்டும். அல்லேலூயா. ஆவியானவர் பேதுருக்குள் வந்து இறங்குகிறார். ஆவியானவர் இப்பொழுது பிரசங்கிக்க வைக்கிறார். ஆவியானவர் பேதுருவை பரிசுத்தம் பண்ணுகிறார். பேதுருவின் மூலம் சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. அது ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியம். அதுக்கப்புறம் பேதுரு என்னைக்காவது ரிவர்ஸ் கியர் போட்டார். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, சிலுவையில் கடைசியில் பேதுருவை அடிக்க போகிறாங்களாம். அப்போ பேதுரு சொல்கிறாராம், அவர் மேலே நான் வச்சிருக்கிற வைராக்கியம் வேறங்க, என்னை ஸ்ட்ரைட்டாக சிலுவையில் அடிக்காதீங்க, என்னை தலைக்கீழாய் வைத்து சிலுவையில் அடையுங்க. ஹல்லேலூயா. எல்லா வைராக்கியத்தை காட்டிலும் ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியம் வெற்றியாய் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே உனக்குள் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய வைராக்கியம் உன்னை மறுபடியும் எடுத்து கட்ட போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறுபடியும் எடுத்து கட்டும்போது என்னென்ன செய்வார் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவார். நம்புறீங்களா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 22 25 வாசிங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தம் ஜனத்தை கடாட்சிப்பார், இரக்கம் செய்வார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஆண்டவர் சொல்றார், 2 காரியம் சொல்றார். ஒன்னு, நீ நிந்தையா மாறிட்ட, இதெல்லாம் ஒரு விசுவாசி, இதெல்லாம் ஒரு ஊழியக்காரன், இதெல்லாம் ஒரு சபைக்கு போற ஜனம் என்று உன் வாழ்க்கையை நிந்தையா இருந்ததல்லவா, அதை நான் தலைகீழாக மாற்றப் போகிறேன். 2வது சொல்கிறார், உன் வாழ்க்கையிலே பலன் இல்லாமல் இருந்தது திராட்சை ரசம் எண்ணெய் எல்லாவற்றையும் மறுபடியும் உனக்கு கொடுத்து உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சாங்டிஃபை பண்ணுவது மாத்திரமல்ல, உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். அல்லேலூயா. என் ஆவியின் வைராக்கியம் உன்னை மறுபடியும் இழந்தவைகளை உன் எல்லைகளுக்குள் கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லும்போது 25 வாசிங்க பிரதர். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய வைராக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, ஐயோன்னு சில காரியங்களை வெட்கப்பட்டுட்டேன், ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் வெட்கப்பட்டுட்டேன், என் குடும்பத்தில் என் சூழ்நிலையில். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் நான் கட்டும் பொழுது நீ இழந்து போனதை உனக்கு கொடுப்பேன். இனி நீ நிந்தையா இருக்க மாட்டாய், நீ வெட்கப்பட மாட்டாய், உன் முகம் பிரகாசம் அடையும், உன் நிமித்தம் சபையும் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, உன்னை நான் மறுபடியும் கட்டுறேன் இல்லையா, என் வைராக்கியத்தை உனக்குள் வைக்கிறேன். அல்லேலூயா. நீயும் அநேகரை கட்டணும். அல்லேலூயா. அநேகர் உங்கள் மூலம் கட்டப்படும். ஏன்னா கடவுளுடைய இருதயத்தில் இருக்கிற வைராக்கியம் உங்க இருதயத்தில் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் தான் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தமாக்கும் ஒரு வைராக்கியம்
உங்களுக்கு பலன் தரும் ஒரு வைராக்கியம், இப்பொழுது உங்களை பயன்படுத்தும் ஒரு வைராக்கியம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பேதுருவை பயன்படுத்தினாரா? என்ன வைராக்கியங்க அவருக்கு. பேதுரு, ஒரு வேலைக்காரி முன்னாடி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியப்பா, இப்போ பார் நீ யாருக்கு முன்னாடி வைராக்கியமா நின்று பேச போற. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, ரொம்ப அழகாய். பேதுரு அன்னா, காய்பா மற்றும் எல்லா அதிகாரிகள், பரிசேயர், சதிசேயர் எல்லாருடைய முன்னாடியும் நேருக்கு நேர் பேசுறாருங்க. நேருக்கு நேர் பேசுறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அவர்களை நடுவே 5ல இருந்து வாசிங்க. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, யார? பேதுருவை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, இதுதாங்க பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறையும் போது தேவனுடைய வைராக்கியம் பேதுருவுக்குள் வந்துவிட்டது. அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமான நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரி முன்னாடி பயந்த அந்த பேதுரு இப்பொழுது அதே அன்னா, காய்பா, அவன் குடும்பம், மூப்பர், வேதபாரகர், பரிசேயருக்கு கண்களுக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. ஒரு வைராக்கியத்தோடு பேசுகிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுதான் ரட்சகர். அல்லேலூயா. பேதுரு நினைச்சு பார்த்திருப்பாரா? வெளியே அந்த அரண்மனைக்கு வெளியே இருந்த வேலைக்காரிகிட்டே பேச பயந்தவர் இப்பொழுது அரண்மனைக்குள் இருந்தவர்களிடத்தில் கண்ணுக்கு கண் பேசும் ஒரு வைராக்கியத்தையும் தைரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருக்குள் வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமா உங்களோடு பேசுறாரு. எதை பார்த்து பயந்தீங்களோ, எதை பார்த்து சோர்ந்து பண்ணீங்களோ, எதை பார்த்து துவண்டு பண்ணீங்களோ, இனி அந்த காரியங்கள் தலை கீழாய் மாற போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தன் வைராக்கியத்தினால் நிரப்பி உங்களை பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டுங்க. ஆவியானவரே, எனக்குள் இருந்து என்னை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. மோசேக்குள் ஒரு வைராக்கியத்தை வச்சார் ஆவியானவர். 80 வயசாச்சுங்க. எல்லாம் துவண்டு போயிருப்பான். நல்ல 40 வயசுல அரண்மனையில் இருந்தேன். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன். கடைசியில் துரத்தி விட்டுட்டானுங்க. இங்க வந்து வனாந்தரத்தில் இருக்கேன். இங்க ஒரு 40 வருஷம் ஓடிடுச்சு. வயசு 80 ஆயிடுச்சு. எல்லா வைராக்கியமும் அப்படியே போயிடுச்சு. இப்போ ஜீரோவில் வந்து நிற்கிறார் மோசே. ஜீரோ. அந்த நேரத்தில் ஒரு பரிசுத்த பர்வதத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் முட்செடி பற்றி எரிகிறது. அந்த முட்செடி பற்றி எரியும் பொழுது ஒரு அக்கினி அபிஷேகம் மோசேயின் மேல் வந்து இறங்குகிறது. ஹல்லேலூயா. மோசே தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த அபிஷேகத்தினால் தேவனோடு பேச, தேவன் அவரோடு பேச, அவர் தேவனோடு பேச, தேவன் இவரோடு பேச, ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அபிஷேகம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவனுக்குள் ஒரு வைராக்கியத்தின் அக்கினியை கர்த்தர் பற்ற வைத்து விட்டார். அல்லேலூயா. 80வது வயதில் அந்த வைராக்கிய அக்கினி வந்துச்சுங்க. அது எந்த எகிப்தை பார்த்து நான் பயந்து ஓடினோ அதே எகிப்தில் அதே அரண்மனைக்கு முன்பாக நான் போய் நிற்கட்டும். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியின் வல்லமை உனக்குள் இறங்கும் பொழுது என்னென்ன காரியங்களை பார்த்து நீ ஓடப்பட்டாயோ, விரட்டப்பட்டாயோ, துரத்தப்பட்டாயோ, அதே இடத்துல என்னுடைய ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியத்தோடு அபிஷேகத்தோடு நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன், உன்னை பயன்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வைராக்கியத்தை நீங்க ஓரமா வச்சிருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கேளுங்க. உங்க வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா.
அந்த ஆவியானவரின் வைராக்கியம் உங்களுக்குள் வந்து விட்டால் போதும். எந்த இடத்துல துரத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல போய் நிற்பீர்கள். எந்த இடத்துல விரட்டப்பட்டீர்களோ அதே இடத்துல போய் நிற்பீர்கள். ஏனென்றால் உங்கள் பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் அது நடக்கும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய சுய வைராக்கியத்தில் துவண்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசியுங்கள், யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். யாக்கோபு எழுதுறார் பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்கள் மேல் வைராக்கியமும் வாஞ்சியமா இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுதே, அது மறந்துட்டீங்களா? நீங்க வேணா வைராக்கியமாலம் இருக்கலாம், ஆனா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவர். அவர் உங்கள் மேல் வாஞ்சையுள்ளவர். ஒவ்வொரு முறையும் தேவாலயத்திற்குள் வந்து வார்த்தை கேட்டு ஆவியால் நிறைந்து அபிஷேகத்தினால் நிரம்பும் பொழுது அவர் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுவார். அல்லேலூயா. அதனாலதான் வீட்டுக்கு போகும்போது அடிக்கடி ஆவியினால் நிரம்புங்க. ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஆவியானவரே ஆளுகை செய்யும். ஆவியானவர் உள்ளே வந்து விட்டால் அவர் உங்களை பரிசுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றில் உங்கள் வீட்டுக்குள்ள ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. திடீர்னு எங்கெங்கெல்லாம் அசுத்தம் இருக்கிறது என்பதை கர்த்தரே அகற்றுவார். 1 by 1. சில நேரத்தில் பாருங்க, தேவ சித்தம் இல்லாதவங்க உங்கள் வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஆவியானவர் அவர்களை தடுத்து நிறுத்துவார். ஆவியானவர் அவர்களை விரட்டி அடிப்பார். ஆவியானவர் அவர்களை தூக்கி எறிவார். ஆவியானவரே உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நீங்க விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. சுத்திகரிப்பு பயன்படுத்த ஆரம்பிப்பார். இங்க பாருங்க, பவுலின் வாழ்க்கை. அப்போஸ்தலர் 17:16 பவுல் வந்து அத்தனை பட்டணத்தில் நிற்கிறார். இப்படியே பார்க்கிறார். பட்டணம் ஃபுல்லா விக்கிரகம். பவுலுக்குள் இருந்த ஆவியானவர் வைராக்கியம் கொண்டு எழும்புகிறார். படிங்க. பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். பாருங்க, ஆவியானவர் உள்ளே வந்துட்டா உங்களை எப்படி பயன்படுத்துவார் தெரியுமா? அசுத்தங்களை பார்க்கும்போது ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள எழும்புங்க. உங்களால சும்மாலாம் வர முடியாது. ஒரு கூட்டம் குறி சொல்ற கூட்டத்தை பார்த்தா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம ஓடுற கூட்டத்தை பார்த்தா, டாஸ்மாக்கு ஓடுற கூட்டத்தை பார்த்தா, கள்ளு கடைக்கு ஓடுற கூட்டத்தை பார்த்தா, அசுத்தமான விபச்சாரத்துக்கு ஓடுற ஜனங்களை பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். இது வரைக்கும் இல்லாட்டினா இன்னைக்கு கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. ஆவியானவர் கொடுப்பார். பவுல் பார்க்கிறார் எல்லா விக்கிரகத்தை நோக்கி. ஒரு உயிருள்ள உண்மையுள்ள தெய்வம், உருவம் இல்லாத ஒரு தெய்வம், அன்புள்ள தெய்வம், சர்வ சிருஷ்டி கர்த்தர், மனுஷனுக்காக பூமிக்கு இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தின ஒரு தெய்வம் இருக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த உண்மையுள்ள தெய்வம் இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ விதவிதமான விக்கிரகத்தை வழிபடுறார்கள் என்று பவுலுக்குள் ஒரு வைராக்கியம் எழும்புகிறது. இதை உருவாக்குகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் கொடுத்த உடனே வைராக்கியம் வந்து அற்புதம் நடக்குங்க. அல்லேலூயா. இந்த வைராக்கியத்தை யார் உண்டாக்குறாரு? ஆவியானவர். சில வியாதிஸ்தரை பார்த்த உடனே உங்களுக்கு வைராக்கியம் கொடுப்பார். நான் போய் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணுவீங்க, அற்புதம் நடக்கும். சிலருக்கு சுவிசேஷம் சொல்ல வைராக்கியம் கொடுப்பார். பவுல் பாருங்க, யூதர்களுக்கும் போனாராம், பக்தி உள்ளவர்களுக்கும் போனாராம், சந்தை வெளியில பார்க்கிற அவ்வளவு பேருக்கும் சுவிசேஷம் சொன்னார். அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாண்டிச்சேரியில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பா. நான் கூட சில நேரத்தை பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது, ஆண்டவரே இந்த வயக்காட்டில் பச்சை புடவை கட்டி இருக்கிற அம்மாவை ரட்சி ஆண்டவரே, அந்த மஞ்சள் சட்டை போட்டுருக்கிற அந்த ஐயாவை ரட்சிங்க ஆண்டவரே, அந்த சிவப்பு சட்டை போட்டுக்கிற தம்பியை ரட்சி ஆண்டவரே. இவங்களுக்காக யாரு ஜெபிக்காம இருக்கலாம், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அவங்க என்னைக்கா ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. தெரியுமா உங்களுக்கு ரகசியம்? ஒவ்வொரு மனிதனுக்காக ஒரு ஜெபம் தேவ சமூகத்துக்கு போனால் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இந்த பூமியில் 740 கோடிக்கு மேலே ஜனங்க வாழ்கிறாங்க.
உங்கள் ஜபத்தை நிறுத்துறாதீங்க. வைராக்கியம் நிறைந்து. இப்போ நீங்கள் ஜபம் பண்ணீங்க நார்த் இந்தியாவுக்கு இல்லையா? இப்போ ஜபம் பண்ணியிருக்கிறோம். மேக வெடிப்பில் எத்தனையோ கிராமங்கள் அழிந்து போயிடுச்சு, எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, எவ்வளவோ பொருட்கள் சேதமாயிடுச்சு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதுக்கு ஒரு தீர்வை உண்டாக்க ஆரம்பித்து விடுவார். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் தேவன் உங்களை பயன்படுத்தும் விதம். அல்லேலூயா. இந்த பயன்படுத்தும் விதத்தில் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். காலை ஆராதனையில் நான் அதை சொல்லவில்லை. இப்பொழுது மிக மிக முக்கியமாய் உங்களை தேவன் பயன்படுத்துவதில் வைராக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? உங்களை கொண்டு கட்ட வேண்டியவைகளை கட்டுவார். நம்புறீங்களா? உங்களை கட்டுவது மாத்திரமல்ல, உங்கள் மூலம் அநேகரின் வாழ்க்கையை கட்டுவார், சபையை கட்டுவார், குடும்பங்களை கட்டுவார். ஏனென்றால் உங்களுக்குள் அவருடைய வைராக்கியம் வந்துவிட்டது. அல்லேலூயா. உங்களால் தாண்டி போக முடியாதுங்க. ஒரு வியாதிஸ்தரை தாண்டி போக முடியாது. ஒரு குடும்பம் பிரிய போது, டைவர்ஸ் ஆக போது, உங்களால் தாண்டி போக முடியாது. ஒரு ஆளு போதை வசத்தில் இருக்கிறார், அவரை தாண்டி உங்களால் போக முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கியத்தோடு உங்களை பாரப்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஒன்று ஜெபம் பண்ணுவீங்க, ஊழியம் செய்வீங்க, ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டியது சொல்வீங்க. எதுவுமே பண்ண முடியலையா? தேவன் சொல்கிறபடி ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் வர்றீங்க. உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் எசேக்கியேலை அழைத்தார். செய்வீங்க. இதுதான் தேவன் உங்களை பயன்படுத்தும் விதம். வேதத்தில் பாருங்க, ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி வைராக்கியத்தோடு பயன்படுத்தினார். பெசலேயல் மேல் ஆவியானவர் வந்து இறங்குகிறார், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் ஒரு வைராக்கியம் வந்து விடுகிறது. யோசேப்பு மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார், எகிப்தையே பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு வைராக்கியம் இறங்கி விடுகிறது. அல்லேலூயா. கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார், மீதியானர் கையிலிருந்து தேசத்தை பாதுகாக்கும் ஒரு வைராக்கியம் இறங்குகிறது. பவுலின் வைராக்கியத்தை வாசித்தோம். ரொம்ப முக்கியமாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவன் வைராக்கியத்தை கொடுக்கும் போது அந்த வைராக்கியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விதமான அற்புதங்களை கொண்டு வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எஸ்ராவுக்குள்ள ஆவியானவர் இறங்குகிறார், ஒரு வைராக்கியம் வருது. அவனும் அவனை சார்ந்தவர்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்றாங்க. ஏன் எஸ்ராவுக்குள்ள அந்த வைராக்கியம் வந்ததுன்னா, அவன் வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணி படிக்க ஆரம்பித்து விட்டான். படிக்க 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 ஒரு காரியம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டும்படி வைராக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, எஸ்ராவின் ஆவியை பெற்றவர்கள் இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தின் மூலம், உங்கள் உழைப்பின் நிமித்தம், உங்கள் பொருளாதார ஒத்தாசை நிமித்தம் இந்த ஆலயத்தை கர்த்தர் உங்களை கொண்டு கட்டி பிடிப்பார். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா கரங்களை தட்டுங்களேன். எனக்குள் எஸ்ராவுக்குள் இருந்த வைராக்கியத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பைபிளை எடுத்து வாசித்து பாருங்க. ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, டக்குன்னு கவர்மெண்ட் வந்து நிறுத்திடுது. பணம் இல்லை, பொருள் இல்லை, கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லை, எல்லாம் நிறுத்தி போச்சு. அந்த நேரத்தில் சகரியாவும் ஆகாயும் தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்ரா புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த 5:1. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெஷுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். பாருங்க, இங்கு ஆகாயோடும் சகரியா மேலும் ஆவியானவர் இறங்கின உடனே ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கிற வைராக்கியத்தில் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வைராக்கியம் கொடுப்பார். சிலருக்கு ஆவியானவர் இறங்கினவன உங்களை கொண்டு தீர்க்க தரிசனம் வரைக்க வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆலயம் தடைப்பட்டு இருக்கிறது, கட்டப்படாமல் இருக்கிறது, இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தடைகள் உடைவதாக.
அது மாதிரி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான் சகரியா 4:6 சொல்றாரு. என்ன சொல்றாரு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யறதுக்கு யோசுவா என்ற பிரதான ஆசிரியனை பரிசுத்தம் பண்றார். அங்க பார்க்கிறார், இவன் அசுத்த வஸ்திரத்தோட நிற்கிறான், அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாத்துங்கன்றார். அடுத்து நீங்க சகரியா 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தலைக்கல்லை கொண்டு வருவான். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். வைராக்கியம் யுத்த ஜெபத்தை பண்ண வைக்கிறது, வைராக்கியம் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறது, வைராக்கியம் ஆலயத்தையே கட்டி முடிக்கிறது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இந்த தேவ ஜனங்கள் ஜபம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. ஆனால் கட்ட ஆரம்பிக்கும் போது வேற அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க, என்ன கட்டுறீங்க? அப்போ அவங்க சொல்றாங்க, கோரேசன் ஒன்று ராஜா ஏற்கனவே இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு ஆணையை போட்டுட்டாரு, அது தெரியாம அவங்க தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த அதிகாரிகள் சொல்றாங்க, அரண்மனையில் போய் இந்த ஆணையை தேடி பாருங்க. அவர்கள் தேடும் பொழுது தொலைந்து போன கோரேசின் ஆணை அவர்கள் கையில் கிடைக்க கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது உங்களை வைராக்கியம் நிறைந்தவர்களாய் மாற்றுவார். அந்த வைராக்கியம் உங்களை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கும். அந்த வைராக்கியம் உங்கள் கைகளை திடப்படுத்தும். தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கும் பணம் வர்றதுக்கும் என்னங்க சம்பந்தம்னா சம்பந்தம் இருக்கு. ஆகாயம் சகரியம் தீர்க்கதரிசனம் வரைக்கிறாங்க. பணம் வைத்திருக்கிறவங்க, பொருள் வைத்திருக்கிறவங்க, உழைக்க முடிகிறவங்களால உட்காரவே முடியலங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் கட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் திடப்பட்டு ஏஞ்சி நின்னாங்களா, நாங்க கட்டுறோம், நாங்க கட்டுறோம். எல்லாருக்குள்ளும் அந்த வைராக்கியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் ஆவியினால் வருகிற வைராக்கியம் உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் கைகள் திடப்படும், உங்கள் கைகள் திடப்படும், உங்கள் காரியங்கள் கைகூடி வரும், உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நான் கொண்டு வருவேன். சிலருக்குள்ள ஆவியானவர் இறங்கும் போது ஒரு வைராக்கியம் வரும். என்ன வைராக்கியம் தெரியுமா? எனக்குள்ள இருக்க எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுக்குறேன். அந்த ஏழை விதவை ஒரு காசை போட்டால் ஆண்டவர் அதில் ரொம்ப சந்தோஷப்படுறான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆண்டவர் போட்ட அமௌண்ட்டை பார்க்க மாட்டார், போட்டதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்கு அதான் பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஏழை விதவையை பார்க்குறாரு. இந்த காணிக்கையை போட்டது பிறகு அந்த அம்மாவுடைய டெபாசிட் 0 ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட வழி நிறைந்த காணிக்கையை அந்த ஏழை விதவை கொடுத்தால் அதை முழு உலகமும் மெச்சிக்கொள்ளும்படி இயேசு ரட்சகர் அவளை அப்ரிஷியேட் பண்ணார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் ஆவியானவர் உன்னை ஏவும் பொழுது அவர் எப்படி ஏவுகிறாரோ உடனே கீழ்ப்படிஞ்சிரு. பேதுரு ஆலயத்தை கட்டி 3000 பேர் வராங்க, அப்புறம் 4000 பேர் வராங்க. அப்புறம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க, சபை வளர்ந்துருச்சு. பேதுருவை கொண்டு பரிசுத்தம் பண்றாரு. காணிக்கை எடுத்துட்டு வந்து போட்டவங்க கொஞ்சம் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து போட்டுட்டாங்க. பேதுரு கேட்கிறாரு, இவ்வளவுதானா உங்ககிட்ட இருந்த பணம்? பொய் சொல்லுகிறார்கள். உடனே ஆவியானவரின் வைராக்கியம் பேதுருவுக்குள் இறங்குகிறது. அங்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் வரும்பொழுது உங்களை கொடுக்க வைப்பார், உங்களை பொய் சொல்லாமல் காத்துக்கொள்வார், உங்களை கொண்டு சபையை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. அதே பேதுரு கொண்டுதான் அந்த சபையை சுத்திகரித்தார் கர்த்தர். பவுலை கொண்டு ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையாய் கொண்டு வந்தார், பேதுருவை கொண்டு கொள்ளை கொள்ளையாய் கொண்டு வந்தார். பாருங்கள், இன்னொரு தெய்வ மனிதனை நான் காண்பிக்கிறேன். அவருக்குள் இருந்த ஆவியானவர் என்ன வைராக்கியத்தோடு இருந்தார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எலியாவுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. பைபிள் சொல்லுகிறது, எலியா மகா வைராக்கியத்தோடு இருந்தான். வயசுங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் எலியாவை தேவன் சந்திக்கிறார். அப்பொழுது எலியா ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவன்,
சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். பாருங்க, எலியாவுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. அது ஆவியானவர் எலியாவுக்குள் கொடுத்த வைராக்கியம். அது என்ன வைராக்கியம்? சபையை பரிசுத்தம் பண்ண, இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தம் பண்ண. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆவியானவரின் வைராக்கியத்தோடு வந்து பேசுகிறான். சொல்லுகிறான், நான் ஜெபம் பண்றேன், இந்த பலியை ஒருவேளை அக்கினியினால எந்த தெய்வம் உத்தரவாடுறதோ அதுதான் உண்மையான தெய்வம் என்று சவால் விடுகிறான். அத்தனை தேசத்து ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தான். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் கொள்ளுகிறவர், அவர் உன்னை கொண்டு சபையை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்களை உங்களை கொண்டு செய்யணுமோ செய்வார். ஆவியானவர் வைராக்கியத்தில் நீங்க போனீங்கன்னா உங்களுக்காய் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு முறை என் வேலையின் நிமித்தமாக நான் ஒரு பட்டணத்தில் இருந்தேன். அப்போ என்னோடு வந்த ஒரு இன்ஜினியர் ஒரு குறிப்பிட்ட பொருளை தொலைச்சிட்டார். அது மிக முக்கியமான பொருள் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ். அவர் தொலைத்த உடனே அழ ஆரம்பித்தார். நான் கேட்டேன், எதுக்கு அழுவுறேங்க? இல்லை சார், நான் அதை தொலைச்சதுனால ஒரு 300 பேர் வேலை இல்லாமல் அந்த மிஷின் நிற்கிது. நான் என்ன பதில் சொல்லுவேன் எங்கள் நிறுவனத்துக்கு, எங்கள் ஐயா கிட்ட அதிகாரிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு ஒன்றுமே புரியல என்று அழுதார். அப்போ நான் கேட்டேன், அழாதீங்க, எதுக்கு அழுவுறீங்க? என்ன சார் பண்ணுறது, இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நடந்துருச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக வைராக்கியம் கொள்கிறவர். அவர் இடத்துல இருந்து கேளுங்க. அதெல்லாம் பைபிளில் இருக்கும் சார், அதெல்லாம் காரியத்துக்கு ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டார். அன்று தான் நான் எலியாவின் புஸ்தகத்தை வாசித்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, எலியா ஜெபம் பண்ணின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர பண்ணினீங்களே, ஏன் எங்களுக்கு அந்த அனுபவம் கொடுக்கக்கூடாதா? தேவன் எனக்குள் ஒரு வைராக்கியத்தை போட்டார். இந்த கொச்சின் பட்டணத்தில் நடந்துக்கிற விஷயம். நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அவர் காலையிலிருந்து மாலை வரை தேடுன்னு பல இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். திடீரென்று ஆவியானவரின் மேலே இறங்கினார். ஒரு குறிப்பிட்ட இடத்தை காமிச்சாரு. அந்த பொருள் இருக்கிற இடத்தையும் காமிச்சாரு. இந்த ஹோட்டலில் இந்த கபோர்டுக்குள்ளே இங்கே இருக்குன்னாரு. அவரை கூப்பிட்டுட்டு போய் நின்று பார்த்தா அந்த கபோர்டில் பல கதவுகள், 10-20 கதவு, சின்ன ஸ்கொயராக இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதில் எந்த இடத்துல இருக்குது? ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னு காமிச்சார். அல்லேலூயா. அதை திறக்க சொன்னேன். திறந்தால் உள்ளே அந்த பொருள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஒரு பெரிய மந்திரவாதி போல இருக்குன்ட்டு எல்லாரும் என் முன்னாடி லைனாக நின்னாங்க. நான் சொன்னேன், எதுக்கு நிற்கிறீங்க? ஐயா, நாங்கள் உங்கள் சீஷராக விரும்புகிறோம். சீஷர்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஜீவனுள்ள தேவனுடைய வைராக்கியம். இவருடைய கண்ணீரை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இறங்கினார். என் கண்களை திறந்தார், எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று காண்பித்தார். அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கா செஞ்சிருவார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய வைராக்கியம் உங்களை பயன்படுத்தும். அவருடைய வைராக்கியம் உங்களை கொண்டு அநேகரை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய வைராக்கியம் உங்களை கொண்டு அநேகரை காட்டுவார். அல்லேலூயா. எலிசாவுக்குள் இருந்த ஆவியானவர் பாருங்க, போன இடத்துல எல்லாம் பயன்படுத்தினார். பாழான நிலத்தை பயிர் நிலமா மாத்துறார். ஜீவன் போனதுக்கு ஜீவன் கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை பயன்படுத்தும் வல்லமையுடையவராயிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வைராக்கியம். கடைசியில் ஒரு வைராக்கியம் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. ஆவியானவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. இந்த சபையில ஒருத்தவங்க கூட நரகத்துக்கு போகக்கூடாது. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு? என் சபையில என் பக்கத்துல என்னோட ஆராதிக்கிறவங்க ஒருத்தவங்க கூட வைராக்கியம் பண்ண, ஒருத்தவங்க கூட பாவத்தில் விழுந்துடக்கூடாது, ஒருத்தவங்க கூட நரகத்துக்கு போகக்கூடாது, ஒருத்தவங்க கூட பின்மாற்றம் அடைந்துடக்கூடாது. அந்த வைராக்கியத்தோடு தான் ஆவியானவர் இருக்கிறார்.
அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது 7 சபைகளை காண்பிக்கிறார். 7 சபையிலும் உள்ள பாவங்களை காண்பிக்கிறார். அந்த பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சுட்டி காண்பிக்கிறார். எபேசு சபையை காண்பிக்கிறார், அதில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டது. இன்னொரு சபையை காண்பிக்கிறார், பிசாசுக்கு இடம் கொடுத்துருச்சு. இன்னொரு சபையை காண்பிக்கிறார், சாத்தானுக்கு இடம் கொடுத்துருச்சு. இன்னொரு சபையை காண்பிக்கிறார், விபச்சாரத்துக்கு இடம் கொடுச்சு. இன்னொரு சபையை காண்பிக்கிறார், அது கண்ணு தெரியாட்டி கூட கண்ணு தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற குறைகளை காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த சபையை பரலோகத்திற்குள் கொண்டு போக. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சம் கனியை உனக்கு கொடுப்பேன்றாரு. வெளிப்படுத்துற 2:11 பாருங்க, உனக்கு 2ஆம் மரணத்துக்கு நீ தப்பி வைக்கப்படுவேன்னு சொல்றாரு. அதே வெளிப்படுத்த 2:17 பாருங்க, உனக்கு மறைவான மன்னாவையும் வெண்மையான குறிக்களையும் புதிய நாமத்தையும் கொடுப்பேன்றாரு. 2:26 உனக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படியாய் 3ஆம் அதிகாரம் 5:6 உனக்கு வெண்வஸ்திரம் தரிப்பேன்னு சொல்றாரு. 12ஆம் வசனத்தை உன்னை ஆலயத்தின் தூணாக்குவேன்றாரு. 21-22 இயேசுவோடு நீ சிங்காசனத்தில் உட்கார வேண்டாரு. இது எல்லாமே சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்க எல்லாரையும் சொல்லி 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 கடைசியில் இந்த ஆவியானவின் வைராக்கியம் உங்களை கொண்டு போய் இயேசுவின் பக்கத்தில் உட்கார வச்சிரும். ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டாரு, லூசிஃபர் தான் கேட்டானே, ஆண்டவர் ஏன் அவனை கீழே தள்ளினார்? நான் ஆண்டவருக்கு ஈக்குவலாக ஆகணும்னு கேட்டானே, அவனுக்கு ஏன் கீழே தள்ளினார்? நான் சொன்னேன், ஆண்டவர் மிகவும் தியாகமுள்ள தெய்வம், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், உண்மை உள்ளவர். அப்ப லூசிஃபர் கேட்டான், உங்க ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வாங்கன்னு. கீழே விழுந்தான். என்ன காரணம் தெரியுமா? அவன் அந்த ஸ்தானத்துக்கு போக பெருமைக்காக அதை கேட்டான். அல்லேலூயா. பெருமையினால் அவன் அதை நாடினபடினால் கர்த்தர் கீழே தள்ளினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பக்கத்தில் உட்காரன்னு ஆசைப்பட்டல, ஒரு கூட்டம் ஜனம் இருக்கும் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச்சில், அவர்களை என் பக்கத்தில் உட்கார வைப்பேன். அதுக்காக என் மகனுக்கு ரத்தத்தை சிந்த வைப்பேன், அவனை தாழ்மையின் கோலம் எடுக்க வைப்பேன். அவன் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமீன் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அந்த மனுஷ சாயலிருந்து வருகிற ரத்தத்தினால் என் பிள்ளைகளை கழுவி அவர்களை பரலோகத்தில் என்னோடு கூட உட்கார வைப்பேன். அல்லேலூயா. லூசிஃபர் ஆசைப்பட்டதை உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டாருங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவன் பெருமையில் அதை பெற்றுக்கொள்ள போனான். ஆனால் நீங்களும் நானும் தாழ்மையில் அதை பெற்றுக்கொள்கிறோம். என்றால் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை. அதை தான் இயேசுவின் வாழ்க்கையில் நமக்கு காண்பித்தார். பாருப்பா, என் பக்கத்தில் உட்காரணும்னா நானே உனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன், நானே மனிதனாய் வருகிறேன், நானே என்னை தாழ்த்துகிறேன், நானே என்னை வெறுமையாக்குகிறேன், நானே ஒரு சாதாரண மனுஷனாய் ரத்தத்தை சிந்துகிறேன், ஜீவனை கொடுக்கிறேன், மறுபடியும் நான் போய் பிதாவின் வலது பரிசத்தில் உட்காருகிறேன். அப்படியாய் நீயும் உன்னை தாழ்த்தினா பிதாவோடு கூட என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி உனக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் ஆவியானவருடைய வைராக்கியம். உங்களையும் என்னையும் கொண்டு போய் விண்ணகத்தில் சேர்ப்பார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற நான் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறேன். உன்னை பரிசுத்த பர்வதமாய் மாற்றுவது என் வைராக்கியம், உன்னை சத்திய நகரமாய் மாற்றுவது என் வைராக்கியம். அதை உன் வாழ்க்கையில செய்வது மாத்திரமல்ல, என் ஆவியினால் உன்னை நிரப்பி உன் மூலம் மற்ற வாழ்க்கையை நான் கட்டப்போகிறேன். உன் மூலம் மற்ற இடங்களை பரிசுத்தம் பண்ண போகிறேன். உன் மூலம் ஆலயத்தை கட்ட போகிறேன். உன் மூலம் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையாய் கொண்டு வர போகிறேன். உன் மூலம் ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்துக்கு நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. இந்த வைராக்கியத்தை தான் இன்னைக்கு ஊற்ற வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆவியானவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கும் இன்று ஒரு பெந்தேகோஸ்தே நாளை தாரும், ஆண்டவரே எனக்கும் ஒரு பெந்தேகோஸ்தே நாளை தாரும், ஆவியானவரே எனக்குள் வைராக்கியத்தை அதிகப்படுத்தும், ஆண்டவரே
வைராக்கியத்தை அடுக்கும். உங்கள் வைராக்கியத்திலலாம் ஒன்றும் நடக்காதுங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்றே ஒன்று காரியம், ஆவியானவரின் வைராக்கியம் உங்களை விட்டு எடுபடாமல் இருக்கணும்னா ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வைராக்கியம்னா தினமும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை விட்டுடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆவியானவரே, நானும் நீரும் இணைகிற ஒரு இடம் இது. நீர் எனக்குள் தான் வாசம் செய்கிறீர். உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியினால் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுக்கிறீங்க? வலது கைத்தை உயர்த்துங்க, நான் பார்க்கட்டும். அபிஷேகம் பெற்றவர்கள். அப்போ அபிஷேகம் பெறாதவங்க, ஆண்டவரே ஆவியானவரே எனக்குள் வாரும் என்று கேளுங்க, உங்களை நிரப்புவார். உங்க வைராக்கியம் போய் ஆவியானவரின் வைராக்கியம் உள்ளே வந்துடும். ஆவியானவர் வைராக்கியம் உள்ள வந்தால் ஆவியானவர் உங்களை பரிசுத்தம் பண்ணுவார். ஆவியானவர் உங்களை பலன் கொடுக்க வைப்பார். ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் பாதுகாப்பார்னு? உங்களுக்கு ஆபத்து என்ன வரும்னு தெரியாது, ஆனால் உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார். பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா 59:19, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏசாயா 31:5 சொல்லுகிறது, பறந்து காக்கும் பட்சியை போல அவர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அதுதான் அவருடைய வைராக்கியம். அந்த வைராக்கியம் உங்களை பாதுகாக்கும். சில நேரத்தில் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புவார். இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, உன் மகனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, உங்கள் சபை விசுவாசிக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, இந்த பிரதருக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, ஜெபம் பண்ணு. உங்களை ஜபிக்க வச்சு அவரை பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை பாதுகாப்பார். அது அவருடைய வைராக்கியம். கடைசியில் பரலோகம் கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். 2 கொரிந்தியர் 11:2 பவுலுக்குள் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், தான் சபையை பார்த்துட்டு, எனக்கு ஆவியானவர் ஒரு வைராக்கியம் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, உங்க எல்லாரையும் உண்மையான மனவாட்டியாய் இயேசுவுக்கு கொண்டு போய் சேர்க்க. அல்லேலூயா. தெய்வ மனிதருக்கு அதுதான் வைராக்கியம். ஏன் உங்களை ஜெபம் பண்ண கூப்பிடுறார்? ஏன் உங்களை கூட்ட உபவாச கூட்டத்தை கூப்பிடுறாரு? ஏன் ஆராதனைக்கு கூப்பிடுறாரு? ஒன்னே ஒன்று, கற்புள்ள கன்னிகையாக அந்த மணவாளனுக்கு கொண்டு போய் சேர்க்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளும் அந்த வைராக்கியத்தை கொடுப்பார், ஊழியக்காரர்களுக்குள்ளும் அந்த வைராக்கியத்தை கொடுப்பார். நாம் இணைந்து தேவனுடைய திருவுள திட்டத்தை நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர், வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு ஆவியானவரே என் உள்ளத்தில் வந்து உம்முடைய வைராக்கியத்தினால் என்னை நிரப்புங்க. அநேகருக்குள்ள குந்தி குந்தி நடக்கிற அனுபவம். எலியா சொல்றார், 2 நினைவுகளால் எப்போது குந்தி குந்தி நடப்பீங்க? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. இது எலியாவுக்குள் இருந்த ஆவியானவர் கொடுத்த வைராக்கியம். இன்னைக்கு கூட தேவ ஜனங்களாகி நமக்கு அந்த வைராக்கியம் வேணும். அப்பதான் அக்கினி இறங்கி வரும். அக்கினி அப்பதான் இறங்கி வரும். 4ல் 1 5 இயேசுவும் 4 தெய்வத்தில் ஒரு தெய்வம் நினைச்சு உங்களை பிசாசு ஏமாற்றிக்கிட்டே இருந்தா, இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம், வேற தெய்வம் இல்லை. ஆண்டவர் வைராக்கியத்தின் அபிஷேகம் எலியாவுக்குள் கர்த்தர் வைத்தார். தேவாலயத்தை மறுபடியும் எடுத்து கட்ட வேண்டும் என்று செருபாபேலுக்கும் யெசுவாவுக்கும் எஸ்ராவுக்கும் கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அவர்களுக்குள் அந்த வைராக்கியம் இருந்தது. பவுலுக்குள் வைராக்கியம் இருந்தது. பேதுருவுக்குள் வைராக்கியம் இருந்தது. ஆவியானவர் அந்த வைராக்கியத்தை உங்க மேல பாட வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் வேண்டும்? ஆவியானவரே என்னை பூரணமாய் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ். ஓ பியா செலபா லசோகேன மதலா ஹமினாதுனா அபுலஹி தொடரபஹானியா ஷெகதரோ பெர்ஹாலி மேனே சுகாமினி லகுனியா செய். சில நினைக்கிறீங்க,
என் வாழ்க்கையில் இருந்த அநேக காரியங்கள் என்று நான் பிரசங்கத்தில் கேட்டேன் பிரதர். என்னுடைய வாழ்க்கை தான், என் வாழ்க்கை தான் அது. என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கை பலன் நிறைந்ததாய் மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை கரைதரை அற்றவளாய் மாற்றி உம்முடைய வருகை அந்த எக்கால சத்தத்தை கேட்க பண்ண என்னை நீர் தகுதிப்படுத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீங்க? ஆவியானவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. ஆவியானவரே என்னை முற்றிலும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு ராஜா ஒரு விசை கூட என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும், என்னை ஆவியினால் நிரப்பும். மறுபடியும் ஒரு பெந்தெகோஸ்தே நாள் எனக்கு வேண்டும். one more Pentecostal day today, one more day, one more anointing, one more time of master. நின்று மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி ஆவியானவரின் அபிஷேகத்தை கேளுங்க, கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டு தட்டு தட்டு, விடாத ஷாமா லபரபல துடரகனமரபல லுச்சரபல பௌச்சரப சதரபல. ஒரு அக்கினி பிளம்போடு கர்த்தர் வந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒரு அக்கினி இருக்கிறது. உன் உதடுகளில் வைக்கிறார், உதடுகளில் வைக்கிறார், உன் உதடுகளில் வைக்கிறார். புது அபிஷேகம், புது அபிஷேகம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஓ ரசபகனதனா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உன் வார்த்தைகள் அநேகரை கட்டப்போகிறது. உன் வாழ்க்கையை கட்டப்போகிறது. இந்த ஆலயத்தை கட்டப்போகிறது. சகரியாவுக்கு கொடுத்த வார்த்தை, ஆகாய்க்கு கொடுத்த வார்த்தை உன் வாயிலே கர்த்தர் வைக்கிறார். அது அவருடைய வைராக்கியம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஜூஹிம் மஸலஹமனஹம் தடரஷம் மெலசுகாலஹின்னி மௌதுரபஹன்சரே அபூஸஹிமஹா அஷைலஹன்யாத் அமீக்ரோகிம ஷகரபலா. சிலர் பாதி வழியில வந்து நின்னுட்டீங்க, பாதி வழியில நின்றீங்க. நீங்க வெகு நெருக்கத்தில் இருக்கிறீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மிக நெருக்கத்தில் இருக்கிறீங்க. இதுதான் சரியான நேரம். பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக, 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 இறங்குவீராக. ஒவ்வொரு நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினால். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, அழுது கேளுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, fill everyone with your zeal.